ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது இந்தியா முழுக்க கண்டிப்பாக நிறைய பேர் எல்பிஜிக்கான கேஸ் கனெக்ஷனை வச்சுருப்பீங்க. இண்டியானை வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்தா ஹெச்பி வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் பாரத் கேஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நீங்கள் கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு பார்த்தா கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. எந்த மாதிரி அறிவிப்புனா, நீங்கள் உஜ்வாலா ஸ்கீம் மூலமாக கேஸ் வாங்கியிருக்கீங்க அல்லது ஏதாச்சும் ஒரு கேஸ் மூலமாக நீங்கள் மானியம் வாங்கிட்டு வரீங்க. ஸோ அரசு வழங்குகிற மானியம் நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கேஸ் கனெக்ஷனை நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கப்புறம் உங்களுக்கான மானியம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இல்லை உங்களுக்கான சப்சிடி ஸ்டாப் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வச்சு உங்களுக்கு மானியம் வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான கேஒய்சியை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கப்புறம் உங்களுக்கான மானியம் வரும். அப்படி அப்டேட் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கான மானியம் வர்றதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட். கண்டிப்பாக எல்லாருக்குமே மானியம் வந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு கேஒய்சி அப்டேட் பண்ண பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கேஒய்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கான கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா போதுமானது. உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பாருங்கள். நீங்கள் எந்த கேஸ் யூஸ் பண்ணுறீங்க, இந்தியன்னா அந்த இந்தியன் வெப்சைட்டில் போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் இகேஒய்சி ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி கொடுத்து நீங்கள் உங்களுக்கான கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஹெச்பி கேஸில் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் இகேஒய்சி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அல்லது ஆதார் ஆதென்டிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு ஆதார் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கேஒய்சி அப்டேட் ஆகிடும். சேம் அதே மாதிரி தான் பாரத் கேஸும். நீங்கள் எந்த கேஸ் வச்சுருக்கீங்களோ உங்களுடைய அந்த கேஸுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். உங்கள் நேம் மொபைல் நம்பர் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கான எல்பிஜி ஐடி கேட்கும். 17 இலக்க எல்பிஜியில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அதில் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த கேஒய்சி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். கேஒய்சி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ண போதுமானது. உங்களுக்கான கேஒய்சி அப்டேட் ஆகிடும். அல்லது உங்களுக்கு பார்த்தா ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டியானுக்கும் சரி ஹெச்பிஆருக்கும் சரி அல்லது பார்த்தா பாரத் கேஸுக்கு ஸோ ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக. அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் மூலமாகவும் நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக கேஒய்சி அப்டேட் பண்ணி வீடியோ போட்டேன். இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சவங்க ஆன்லைன் மூலமாக கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள். ஒருவேளை ஆன்லைன் மூலமாக பண்ண தெரியாதவங்க உங்கள் கேஸ் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களுக்கான கேஸ் புக் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு, ஆதாரில் பதிவு பண்ண மொபைல் நம்பர், இந்த 3 எடுத்துகிட்டு போயிட்டு கேஸ் ஆஃபீஸில் கொடுத்தாவே அவங்க உங்களுக்கான கேஒய்சி அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீசெண்ட் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணி தான் ஆகணும். முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கான எல்பிஜி ஐடி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ண முடியும். ஸோ எல்பிஜி ஐடி தெரிஞ்சவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு உங்கள் கேஸ் கம்பெனி எதனத்தை நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் பார் ஓப்பன் ஆகும். ஓகே, 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் எல்பிஜிக்கான ஐடியை சர்ச் பண்ணிக்கலாம். அல்லது நார்மல் சர்ச்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, ஸ்டேட் சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் டிஸ்ட்ரிபியூட்டரோ அதை கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கான கன்சியூமர் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். கன்சியூமர் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கான எல்பிஜி ஐடி வந்துருச்சு. இந்த ஐடியை பார்த்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஹோம் பேஜ் போயிட்டு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்திருக்க அந்த 17 இலக்க நம்பரை நீங்கள் பார்த்தா ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஐடி என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அந்த கேஸ் ஆயில் இருக்குது பாருங்கள், அதுக்கான வெப்சைட்டில் போய்டும். இதில் போயிட்டு அக்கௌண்ட் லாகின் பண்ணாமல் அடுத்து நீங்கள்
ரெஜிஸ்டர் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் ஆகும். உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ஐடியெலாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கேஒய்சின்னு இருக்கும். அந்த கேஒய்சி ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து அதுக்கான ஓடிபி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான அந்த 17 இலக்க எல்பிஜி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய கேஸ் கம்பெனி அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போவீங்க. அதில் போய்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் கேஒய்சி ஆப்ஷன் காட்டும். அதில் போய்ட்டு நீங்கள் கேஒய்சி வந்து பண்ணிக்கலாம். அல்லது ஆப் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணவே அந்த உங்களுடைய கம்பெனியோட ஆப் நேம் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை நான் வந்து பார்த்தேன் எனக்கான சப்சிடி வருதா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 கம்பெனியுமே கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் கம்பெனி நேம் வந்து கிளிக் பண்ணினாவே ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிவ் ஃபீட்பேக்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு எல்பிஜி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்சிடி ரிலேட்டட் பஹால்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து கொடுத்துருப்பாங்க சப்சிடி நாட் ரிசீவ்ட், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று உங்கள் மொபைல் நம்பரை கிளிக் பண்ணி உங்களுக்கான சப்சிடி வந்திருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லது எல்பிஜிக்கான ஐடி இருக்குது பாருங்கள், இப்போ நீங்கள் ஃபைண்டு பண்ண அந்த எல்பிஜிக்கான ஐடி நீங்கள் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த மாதம் எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குறதுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆர்டர் நம்பர் என்ன, டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 21/12/2023 அன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சப்சிடிக்கான அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 ரூபா வந்து அமௌண்ட்டாக வந்து ஏறி இருக்குது. ஸோ அதுக்கான எந்த பேங்க்கில் ஏறி இருக்குது, அதுக்கான அக்கௌண்ட் நம்பர் என்ன எல்லாமே உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேங்க்கில் உங்களுக்கான அமௌண்ட் என்றைக்கு வந்து ஏறி இருக்குது, ஸோ இதுக்கான ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு 5 டிரான்சாக்ஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் இருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் மானியம் வாங்குறீங்க அல்லது உஜ்வாலா கேஸ் கனெக்ஷன்னா கட்டாயமாக உங்களுக்கான கேஒய்சி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கேஒய்சி பண்ணால் மட்டும்தான் இதுக்கப்புறம் உங்களுக்கான மானியம் வழங்கப்படும். இல்லை உங்களுக்கான மானியத்தை ரத்து செஞ்சுடுவாங்க. உடனடியாக போயிட்டு ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ஆஃபீஸிலோ போயிட்டு உங்களுக்கான கேஒய்சியை நீங்கள் வந்து பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.